பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4:13 வாசிக்கிற போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபம் இது. பிலிப்பியருக்கு எழுதுகிறார். இது நமக்கு தெரிந்தது தான். எந்த சூழ்நிலையில் இந்த பவுல் இதை எழுதுகிறார் அப்படின்றத பார்க்கும்போது, அவருடைய சூழ்நிலையும் மக்களுடைய சூழ்நிலையும் இணைத்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பவுலுடைய சூழ்நிலை என்ன? அவர் சிறையில் இருக்கிறார், சிறைச்சாலையில் இருக்கிறார். மக்களுடைய சூழ்நிலை என்ன அப்படி என்றால், அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். பவுல் இல்லாததுனால, பவுல் சிறையில் இருப்பதுனால அவர்கள் இன்னும் ஒருவேளை விசுவாசத்தை விட்டு பின்தங்கி தனக்கு கிடைத்ததான அந்த ஊக்கமெல்லாம் குறைந்து கொஞ்சம் விசுவாசத்தில் தயங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல தான் பவுல் எழுதுகிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று எழுதுகிறார். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தையும் நம்ம கவனிக்கணும். இந்த வசனத்தில் ஏன் அப்படி எழுதுகிறாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா, முந்தின வசனம் நமக்கு முக்கியமானது. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்னியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். பவுலுடைய சூழ்நிலைகளை பற்றி அவர் எழுதுகிறார். அவருடைய சூழ்நிலையில் என்ன அப்படின்னா, இந்த 2 விதமான சூழ்நிலையும் அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையின் முன்பகுதி அவருக்கு எல்லாம் இருந்த காலம் அது. அப்பொழுது அவர் தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு பணம் இருந்திருக்கிறது, பதவி இருந்திருக்கிறது, ஞானம் இருந்திருக்கிறது, எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கு, அதிகாரம் இருந்திருக்கிறது. ஒருத்தரை கைது பண்ணுற அளவுக்கு கூடிய அந்த அதிகாரத்தை பவுலுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால், அந்த சனகரிப் அப்படின்ற ஒரு சங்கத்தில் பவுல் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார், உறுப்பினராக இருந்திருக்கிறார். அன்னைக்கு அந்த யூத மார்க்கத்தில் அந்த சனகரிப் சங்கம்ன்றது ரொம்ப வலிமையானது, ரொம்ப அதிகாரம் நிறைந்தது. அதில் இவரும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்படியானால் ரோமருடைய ஆளுகையின் கீழே இருக்கிற அந்த இஸ்ரேலில் இந்த சனகரிப் சங்கம் தான் பெரிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க. பெரிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நியாயாசனம் போல பிரதான ஆசாரியனை அதற்கு பொறுப்பாளனாக இருந்திருக்கிறார். சமுதாயத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த சனகரிப் சங்கத்தில் தீர்வு கொடுத்துருக்குறாங்க. மரண தண்டனை மட்டும்தான் அந்த சனகரிப் சங்கத்தில் கொடுக்க முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவ பிளாத்திட்ட கொண்டு போனாங்க. அவங்க பொதுவாக அந்த சாட்டை அடி 40க்கு 1 குறைய 40 அடிகள் அடிக்க, மற்ற இந்த மாதிரியான தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த சனகரிப் சங்கத்துக்கு அதிகாரம் இருந்தது. சிறையில் அடைப்பதற்கும் அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த பவுல் அப்போஸ்தலன் சீஷர்களை, ஆண்டோடைய ஜனத்தை கைது செய்கிறதுக்காக தமஸ்குவுக்கு அவர் போனார். அப்படிப்பட்ட அதிகாரமும் அவருடைய செல்வாக்கும் ஏராளமாக இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அவருடைய கஷ்டங்களை அவர் சொல்கிறார். நான் வாழ்ந்திருக்கவும், எனக்கு தாழ்ந்திருக்கவும், என்னுடைய வேதனைகள் குறைவுபடவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணப்படையும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன். அப்போ இது எல்லாம் அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக இருந்திருக்கிறது. இவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் சொல்லிட்டு சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதில் இந்த வசனத்தை ஒரு வார்த்தை கூட நம்ம குறைச்சி விட்டுறக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் என்ன செய்யுது இருக்கு. முதல்ல நான் சொன்னது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னு சொல்கிற வசனம் எதை குறிக்குன்னா, ஆண்டவருக்கு பலன் உண்டுன்றது மாதிரி வரும். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு பலன் உண்டு. நான் முதல்ல சொன்னது அது இயற்கையானது, அது உண்மை தான், அது மாற்று கருத்தே இல்லை. அவருக்கு பலன் இருக்குது, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் 2வது சொல்கிறது தான் பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அது ஒரு பெரிய நம்பிக்கை. அது அந்த நம்பிக்கையும் கூட தன்னை சார்ந்ததல்ல, தேவனை சார்ந்தது. ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாவீதினுடைய அனுபவத்தில் கூட அவர் அதை தான் பயன்படுத்துகிறார். நான் வீழ்த்திடுவேன், நான் உன்னை இன்னைக்கு
இல்லாமல் ஆக்கிடுவேன்னு கோலியாத்தை பார்த்து தாவீது அப்படி சொல்லலை. அவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா அது உள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்யுதுன்னா இருந்துச்சு. இன்றைக்கி இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போகணும். ஆண்டவருடைய கிருபையினால் நான் வந்து வெற்றி பெறுவேன், இது காரியங்கள் நடக்கும், வெற்றி நடக்கும், சாத்தியமாகும், ஆண்டவர் எனக்கு அவராலே நான் செய்து முடிப்பேன் இதை அப்படின்னு. இதில் வந்து பவுல் சொல்கிற அந்த வார்த்தை, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய் எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை வந்து நாம் முன்னாடி உள்ள வார்த்தையை விட்டுட்டு படித்தோம்னா அது வந்து சுயநலமாயிடும் அல்லது பெருமையாயிடும். ஆனால் அந்த முன்னாடி உள்ள வார்த்தையை சேர்த்து படிக்கும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ ஒருத்தர் இருக்கார்ல, அவரால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா அவரால் முடியும் அப்படின்ற இடத்துல அவரோடு சேர்ந்து அவரால் என்னால் என்ன செய்ய முடியும்னு பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்க நம்ம ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க நாம் ஒரு நாளும் விடவே கூடாது. ஆனால் பல நேரங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுது, தீர்மானிக்குது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஸ்தோத்திரம். இந்த பவுலுடைய வந்து வாழ்க்கையில் அது சாத்தியமான நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாகும். பவுலுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வந்து அவருடைய வாழ்க்கையையோ அவருடைய மகிழ்ச்சியையோ என்ன செய்யலை, நிர்ணயிக்கலை, தீர்மானிக்கலை. அவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வந்து சூழ்நிலைகள், கஷ்டம், பாடு, வேதனை அவருடைய வாழ்க்கையில் வந்திருந்தாலும் கூட அது அவருடைய வாழ்க்கையை என்ன செய்யலை, தீர்மானிக்கலை. அது முடிவு பண்ணலை, சூழ்நிலை முடிவு பண்ணலை. அவர் கர்த்தர் மேல விசுவாசத்தில் ஆண்டவரை நம்பி அவர் வாழ்க்கையை ஓட்டிகிட்டே போனார், வெற்றியின் பாதையில் போயிட்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கை முடிவுக்கு வரல, அவர் எதையுமே நிறுத்தலை, ஊழியத்தை நிறுத்தலை, அவருடைய செயல்பாடுகளை நிறுத்தலை. அவர் வந்து இன்னும் 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 மேலே மேலே உயர்ந்தவும் அவருடைய வேகம் குறையலை, சோர்ந்து போய் படுத்து விடலை. ஆனால் அவருடைய சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா இருந்தால் என்றைக்கோ அவர் வந்து ஊழியத்தை என்ன செஞ்சுருப்பார், முடிச்சிருப்பார். போதும், இதுக்கு மேலே நம்மளால் எலியாவே எவ்வளோ பெரிய ஆள் சோர்ந்து போய் போதும் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டார். பவுல் அப்போஸ்தலன் சூழ்நிலைகள் தன் வாழ்க்கையை தீர்மானிக்க விடவே இல்லை. அவர் வந்து அதெல்லாம் ஒரு சூழ்நிலை என்ன செய்யட்டும், இருக்கட்டும், ஆனால் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவ ஒருத்தர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு, நான் வந்து வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஓடிட்டே இருந்தார். அவருடைய கஷ்டங்களெல்லாம் அவர் சொல்லும்போது நிறைய சொல்லியிருக்கார். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதா இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறார், நாங்கள் என்ன செய்யறதில்லை, சோர்ந்து போகிறதில்லைன்னு சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதுக்கு காரணம் என்னன்னா 15 சொல்கிறாரு, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகிறதுனாலேன்னு சொல்ல. 14 கர்த்தராக இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அதை இன்னும் சொல்லப்போனால் நம்பி இருக்கிறோம். அறிந்திருக்கிறோம் என்ற அந்த வார்த்தையை இப்படியும் எடுத்துக்கலாம், நம்பி இருக்கிறோன்னு கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். அந்த அறிதல் அப்படிக்குள்ள என்ன இருக்குது, நம்பிக்கையும் என்ன செய்யுது இருக்குது. வெறும் அறிதல் மட்டுமே வந்து சிலருக்கு தெரியும், ஆனால் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் இவர் பவுல் வந்து அறிந்து நம்புகிறார். ஸ்தோத்திரம். அப்படின்னா இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோட கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று, இதெல்லாம் நடக்கும், உங்கள் முன்னாடி கொண்டு தான் என்னை நிறுத்துவார்னு என்ன செய்கிறேன், நான் நம்புகிறேன். தடை, போராட்டம், பிரச்சனை எத்தனையோ இருக்குது. அவருடைய அடுத்து இவர் இன்னொரு இடத்துக்கு போக முடியுமான்னு கூட என்ன செய்யாது, தெரியாது. இந்த ஊரில் இருந்து அடுத்த பட்டணத்துக்கு போக முடியுமான்னு தெரியாது. அப்படி இருக்குது பிரச்சனைகள் இல்லை. அல்லேலூயா. மார்ஸ் மேடையில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த செய்தி நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல, அந்த ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டு ஒரு மனுஷனுக்காக ஒரு பெரிய ஸ்டேடியமே என்ன செய்யுது, ஒரு ஸ்டேடியத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க, அதன் மத்தியில் அவர் பேசுகிறாரு. அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு ஆளை அடித்தா என்ன ஆகும், சட்னி கூட மிஞ்சாது. அப்படி
அப்படி ஒரு ஃபோர்ஸ். அடுத்து என்ன நடக்கும்னே என்ன செய்யாது, தெரியாது இல்லை. கையில் கிடச்சா சிக்குன்னு அவ்வளோதான். அவ்வளோ பேரும் கை காலை தனித்தனி பிச்சிருவாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் அவருக்கு அதை பற்றிலாம் அவர் என்ன செய்யலை, கொஞ்சம் கூட கவலைப்படலை. அல்லேலூயா. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு தேவ கிருபை என்ன செய்யுது இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சூழ்நிலை நம்மளை மேற்கொள்ள வேண்டாம், அந்த சூழ்நிலைகள் நம்மளை தீர்மானிக்க வேண்டாம். இன்றைக்கி இந்த காலவேளையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் நீங்கள், ஆனால் அதை பெருசுப்படுத்தாமல் அல்லது அது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒருபோதும் அனுமதித்து விடவே கூடாது. அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்வது? சூழ்நிலைகள் தான் நம்ம வாழ்க்கையில் சில நேரம் என்ன செய்யுது, நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கு, நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, நம்முடைய பாதையை தீர்மானிக்கு, நம்முடைய வேகத்தை கூட என்ன செய்யுது தீர்மானிக்கு. சில சூழ்நிலை நம்முடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுது இல்லை, நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்முடைய வேகம், நம்முடைய பயணத்தின் வேகம் வந்து நல்லா ஆக்டிவாக போயிட்டே இருக்கும்போது அந்த பயணத்தின் வேகத்தை வந்து நம்முடைய சூழ்நிலைகள் என்ன செஞ்சிருது, ஒரே ஒரு லெட்ரு வந்தால் போதும், அதை படித்தோடனே அப்படியே என்ன செஞ்சுருவோம். அல்லேலூயா. திடீர்னு ஒரு கடிதம், ஒரு பேப்பரு, ஒரு கடிதம், ஒரு வார்த்தை, ஒரு ஃபோன் கால், பக்கம் லெட்ரு இல்லை, ஃபோன் கால், ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த சூழ்நிலை நம்ம என்ன செஞ்சிருது. இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க வேணாம், ரசத்தை வச்சு அன்றைக்கி சமையலே என்ன செஞ்சிருது. ஒரே ஒரு ஃபோன் தான் அன்றைக்கு சமையலையே கட் பண்ணிவிடும். ஏன்னா அந்த மாதிரி மூட் அவுட் ஆகிடுது நமக்கு. இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு இதுதான் என்ன ஆயிடுதுன்னா, நாம் சோர்வுங்கிறதே தீர்மானிக்குதே. அப்புறம் நல்லா இருக்கிற ஒரு நல்லா கலகலப்பாக பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தர் சொன்னது வந்து அப்படி என்ன ஆயிடுது, எல்லாருடைய முகத்திலையும் மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த சிரிப்பு என்ன செஞ்சிருது, அடங்கி போயிடுது. அப்படின்னா ஆனால் பவுல் சொல்கிறாரு, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள அந்த உண்மையில் பவுலை ரொம்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணால் கூட அனுபவபூர்வமாக வந்து மனுஷன், நம்ம மாதிரி ஒரு மனுஷன் யாருன்னா பவுல். கிறிஸ்து என்னை அவர் தான் நம்ம பின்பற்றுகிறோம். என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்க, ஆண்டவர் தான் பின்பற்றுகிறோம். ஆனால் இது போன்றதானே நம்மை போன்ற மனுஷர்கள் இருக்காங்கல்ல, நம்மை போல பாடுள்ள மனுஷராக இருந்தும் சொல்லியிருக்கல, அது மாதிரி பவுலை போல எலியாவை போல இது போல இருக்கிற அவர்கள் நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக, அவங்கள கூட கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவர்கள் சூழ்நிலைகள் தங்கள் வாழ்க்கையில் அது வந்து மேற்கொள்ளாத அளவுக்கும், அது தன்னை பாதிக்காத அளவுக்கும், சூழ்நிலையும் போராட்டங்களும் பிரச்சனைகளையும் தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாத அளவுக்கு இவங்க ஆண்டவரை நம்பி அதே வேகத்தில் ஓடிட்டே இருந்திருக்கிறாங்களே, அது நமக்கு எப்படி வரணுமே. ஒரு ஆமென் சொல்லுவாங்களே, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அது நடைமுறை ஆயிருக்கு, அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, அது ஒரு பெரிய வைராக்கியம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக, ஸ்தோத்திரம். பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய தைரிய நம்பிக்கை இருந்தது. இன்னொன்னையும் நம்ம கவனிக்கணும், அவரும் சோர்ந்து போகலை, சோர்ந்து போனவங்களையும் சோர்ந்து போக விடலை. ரெண்டு விஷயம் அதில் இருக்குது. இவருமே அதில் சோர்ந்து போய் விடலை, மற்றவங்களையும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து சோர்ந்து போயிடாதீங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருங்க என்று பிலிப்பியருக்கு அவர் எழுதுகிறார். நீங்கள் முன்பகுதியில் அந்த வசனங்களை படிக்கும்போது 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, தன்னுடைய சூழ்நிலைகளின் மத்தியில் தனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நினைக்காமல் அந்த தன் சூழ்நிலைகள் மத்தியில் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்லும் இடத்துல பவுல் அப்போஸ்தலன் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. பல நேரங்களில் நாம் நம்மை தான் யோசித்து பார்க்குறோம். நமக்கு ஏதாவது யாராவது சொன்னால் பரவாயில்ல, இந்த நேரத்தில் பாஸ்வேர்ட் ஃபோன் போடலையே, அவர் வந்து ஒரு சொல்லியிருக்கலாமே வச்சிருக்கலாமேன்னு நாம் நமக்கு ஆறுதலுக்காக சிலரை எதிர்பார்க்குறோமே. ஆனால் பவுல் வந்து அப்படி செய்யாமல் அந்த நேரத்திலும் கூட இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு பலன் அவருக்கு கிடச்சிருக்குன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிச்சிட வேண்டாம், அல்லது சூழ்நிலை நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட வேண்டாம், நம்முடைய மகிழ்ச்சியை எடுத்துட வேண்டாம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் சோர்ந்து போகலை. எந்த சூழ்நிலையிலும் கூட அந்த விதமான ஒரு நம்பிக்கை இருந்தது. பவுலுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. அதை நமக்கு ஆண்டவர் தருவாராக. ரெண்டாவது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனத்தின்படி பார்க்கும்போது
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குற அனுபவம். ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய முகத்தின் மேலே ஒரு நோக்கம், ஆண்டவர் மேலே கண்களை வைத்து ஓடுதல், ஆண்டவர் நோக்கி பார்க்குற அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப தேவை. அநேக நேரம் நாம் சூழ்நிலையை பார்ப்பதனாலே சோர்ந்து போய் விடுகிறோம். நான் உட்பட நம்ம எல்லாருமே சில சூழ்நிலையை பார்க்கறதுனால சோர்ந்துடுறோம். ஆனால் கிறிஸ்துவை பார்க்குறத கொஞ்சம் எடுத்துடவே கூடாது. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை பார்க்க மறந்துடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நாம் விரும்பத்தகாத சூழ்நிலை வருதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போமா? உதாரணம், நம்முடைய பேதுருவினுடைய அந்த கடல் மேல் நடந்த அனுபவம் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக என்ன செய்து இருக்கிறது. அது நம்ம எல்லாரும் தெரியும். பேதுரு கடல் மேல் நடந்த போது வெற்றிகரமாக நடக்கிறார். நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, படகுலேருந்து இறங்கின உடனே அதே கடல் தான், ஆண்டவர்கிட்ட போகும்போதும் அதே கடல் தான், அதே அலை தான், அதே கொந்தளிப்பு தான். ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சிங்கன்னா, எப்போ கடல் அமைதலாயிற்று, எப்போ சூழ்நிலை மாறினது, இயேசு கிறிஸ்து கடல் மேல் இருக்கிறார், சீஷர்களெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர எனக்கு அனுமதித்தார். பேதுரு வந்து படகுலேருந்து காலை கீழே வைக்கிறாரு. அப்போது கடல் கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்குது, நடக்கிறார். ஆனால் கொஞ்சம் தூரம் போன பிறகு பாதியில் தான் என்ன ஆகுது, அவர் பக்கத்தில் போகும்போது தான் வந்து தண்ணீருக்குள்ளே மூழ்கிக்கிறான். ஐயரே என்ன செய்கிற, காப்பாற்றுன்னு கதறான். ஆண்டவர் அவனை பிடிச்சி தூக்கி விட்டு அவனோடு சேர்ந்து எங்கே வராரு, படகுக்கு வந்து. அப்புறம் தான் என்ன செய்கிறாரு, காற்றே அமைதலாறு கடலே அப்படின்னு அதட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சரியாகுது. அப்படியானால் இந்த இடம் வந்து எங்கே அவனுக்கு அப்படிப்பட்டதான தோல்வி ஏற்பட்டுச்சு, எங்கே தண்ணீருக்குள் மூழ்கினான் அப்படின்னா நமக்கு தெளிவாகவே நல்லா தெரியுது. ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் அவனுக்கு ஒரு பயம் என்ன செஞ்சிருச்சு, வந்துடுது. படகின் பக்கத்தில் நடக்கக்கூடியமானால், படகின் பக்கத்திலேயே நடக்க முடியுமானால், இயேசுவின் பக்கத்தில் ஏன் அவனால் நடக்க முடியல? இயேசு தூரமாக இருக்கும்போதே நடந்தவன் இயேசுவின் பக்கத்தில் போய் ஏன் நடக்க முடியல? அது ஒரு பெரிய கேள்வி இருக்குண்ணா. என்ன அர்த்தம்? அவன் படகிலிருந்து இறங்கும்போது இருந்த விசுவாசம், துணிவு போக போக அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு, விசுவாசமும் குறைஞ்சிருக்கு, பயம் அதிகமாயிருச்சுது. இயேசுவை அவன் பார்க்குறான், அவன் நடக்கிறான். பக்கத்தில் போகும்போது ரெண்டு சம்பவம் நடந்திருக்கணும். ஒன்று வந்து அவன் கொஞ்சம் பெருமைப்பட்டிருக்கக்கூடும், இன்னும் என்ன கடல் மேலேயே நம்ம நடந்துட்டோம் அப்படின்ற மாதிரி, இவர் என்னமோ இவர் பலனில் நடந்த மாதிரி நினச்சிருக்கணும். ஒன்று இல்லை அப்படின்னா அவருக்குள்ள அவிசுவாசம் வந்திருக்க வேண்டும். கடல் அட்மாஸ்பியர் அதை வந்து அவரை ஆட்கொண்டிருக்க வேண்டும். அதனாலே அவர் மூழ்கி போயினார். ஆகவே இந்த யாராக இருந்தாலும் அந்த கடலுடைய கொந்தளிப்பும் அந்த காற்றும் சூழ்நிலை உண்மையாகவே வந்து இயற்கையான ஒரு மனிதனுக்கு ஒரு தாக்கத்தை கட்டாயம் ஏற்படுத்தும். அதுதான் பேதுருக்கும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் பவுலுடைய வார்த்தையின்படி ஆண்டவரை உயர்த்தி அந்த இடத்துல கர்த்தர் முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரையே நோக்கி பார்த்து நடந்திருந்தான்னா அந்த கடலில் அவன் நடந்து ஆண்டவர்கிட்ட போயிருப்பான். மூழ்கி இருக்க அவசியமே இல்லை. ஆனாலும் மூழ்கின போதும் கர்த்தர் கைவிடலை, அப்போதும் கைப்பிடிச்சு தூக்கி அவனை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நான் சில நாட்கள் முன்பதாக சொன்னேன், நம்முடைய விசுவாச குறைவையும் கூட புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய நல்ல விசுவாசத்தையும் ஆண்டவர் புரிஞ்சுக்கிறாரு, அதுக்கு பலன் கொடுக்குறாரு. உண்மையாக அவர் நம்பியிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சில நேரம் விசுவாசத்தில் குறைஞ்சிருந்தாலும் அதை கூட புரிஞ்சுக்கிட்டு நமக்காக ஹெல்ப் பண்ணுற ஆண்டவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்டவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை என்ன செய்யணும், நமக்கு இருக்கணும். அது மாத்திரமல்ல, எப்போதுன்னா நம்முடைய வாழ்வின் இருண்ட காலங்கள்லையும் அவர் மேலே நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் இருண்ட காலங்கள் என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் அந்த காலத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையை ஒரு நாளும் விட வேண்டாம். நான் பெரும்பாலும் செய்கிறது அப்படின்னா, அது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நான் செய்வது என்னென்னா, நானே வாயினால் திரும்ப திரும்ப என்ன செய்வேன், சொல்லுவேன். ஆமாம், ஸ்தோத்திரம். எல்லாம் நன்மையாக இயேசு மாற்றிடுவார். ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு, நான் அடிக்கடி அந்த பாடிக்கிட்டே இருப்பேன். எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். சொல்லுங்க பார்க்கலாம்.
எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். தாங்கொன்னா துயர நினைவுகள், தாவிக்க வைக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். இதை கொஞ்ச நேரம் திரும்ப திரும்ப பாடும்போதும், கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்னு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நமக்குள்ள ஒரு என்ன செஞ்சிடும், அந்த சூழ்நிலை மாறிடும். அல்லேலூயா. இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிறது ஸ்தோத்திரம். நம்மை அறியாமலே இந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப அறிக்கையிட வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த பாட்டு ஒரு நல்ல பாட்டு, ஆனால் பழைய பாட்டு எனக்கு முழுசும் தெரியலை. இதுதான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் இதையே திரும்ப திரும்ப நான் பாடிட்டே இருப்பேன். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்கிறது இல்லை. என் தேவன் எல்லாம் நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. சில வரிகளை, சில வார்த்தைகளை, விசுவாசம் உள்ள சில வரிகளை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். எதிர்ப்புகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எதிராக இருக்கிற இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஒரு நாளும் அதோடு சேர்ந்து விடாதிருங்கள். நீங்கள் விரும்பத்தகாத சூழ்நிலையோடு சேர்ந்து விட்டால் நீங்கள் படுத்து விடுவீர்கள். அந்த இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தரை நோக்கி பார்த்து மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லுங்கள், என் தேவன் என்னன்னு கூட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு நடத்துவார், இதில் ஒரு வழியை திறப்பார், அவர் கிரியை செய்வார், ஆண்டவர் அவர் வல்லமையானவர் அப்படின்றத மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும். விசுவாச குறைவுகளில் நீங்கள் விசுவாச அறிக்கை இடுங்க, உங்கள் விசுவாசம் மேற்கொண்டு வரும். அதில் தான் நம்ம கதை ஓடுது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால், கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை இல்லாவிட்டால் நாம் எப்போதே நம்முடைய வாழ்வு ஸ்டாப் ஆகிருக்கும். எப்போதோ நாம் விசுவாசத்தை விட்டுருப்போம், எப்போதோ ஊழியத்தை விட்டுருப்போம், எப்போதோ அழிஞ்சு போயிருப்போம். இன்றைக்கி நம்ம நின்று, நான் பவுல் சொன்ன மாதிரி, ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல. என்ன வந்தாலும் சரி, நாங்கள் என்ன உட்கார்ற ஆளா, கர்த்தருக்காக ஓடுகிற ஆள் தான். இன்னும் கர்த்தருக்காக வேகமாக தான் என்ன செய்ய ஓடுவோம். எங்களுடைய வேகத்தை குறைக்க இந்த உலகத்தில் சூழ்நிலைகளால் முடியாது. ஏனென்றால் எங்கள் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது சூழ்நிலை அல்ல, எங்கள் வேகத்தை நிர்ணயிக்கிறது கர்த்தருடைய வல்லமை. ஆண்டவர் தான் எங்கள் வேகத்தை கட்டுப்படுத்துகிறார். அவர் தான் எங்கள் வேகத்தை கூட்டுறதும் குறைக்கிறதும் அவர் கையில் தான் இருக்குது. அவர் தான் என்னை நடத்த முடியும். அவருடைய பலன் இருந்துச்சுன்னா நான் ஓடிட்டே இருப்பேன். அவர் கைவிட்டால் தான் என்னுடைய வாழ்க்கையின் வேகம் என்ன செய்யும், குறையும். அந்த நம்பிக்கை தான் நமக்குள் என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. எனவே ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அவர் விசுவாசிக்கிறார். ஆண்டவர் அவர் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் ஒரு காலத்தில் அப்படி அவர் நம்பலை. ஒரு காலத்தில் எப்படி நம்பினார்னா, நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன், செய்திருவேன், என்னுடைய அதிகாரத்தில் செஞ்சிருவேன் அப்படின்னு அவ்வளோ பெரிய நம்பிக்கை அவர் மேலே இருந்துச்சு. ஆனால் அது தோற்று போனது. அவர் மேல் தன்னம்பிக்கையை அவர் தோற்று போயிடுச்சு. கீழே விழுந்தார், கண்கள் தெரியாமல் போனது. அவருடைய வாழ்வியில் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை ஒரே நேரத்தில் அப்போ பரலோகத்துக்கே தூக்கிட்டு போயிருக்கலாம், அல்லது ஆளை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி ஆண்டவர் செய்யலை. அவனுடைய கண்களை மட்டும் தாக்கி அவனை மறுவாழ்வு அவனுக்கு கொடுத்து அவனை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் என்ன வச்சிருந்தார். ஸ்தோத்திரம். எனவே நான் சொல்ல விரும்புகிறது, பலப்படுத்துகிற ஆண்டவர் மேல் நம்முடைய கண்களை வைப்போம். மூணாவது, ஒரு உண்மையை புரிந்து கொள்வோம். ஒரு உண்மையை புரிந்து கொள்வோம். என்ன உண்மைன்னா, இயேசு ஒன்றுமில்லை அப்படின்ற ஒரு இடம், குறைவு அப்படின்ற ஒரு இடத்துல இயேசு சேர்ந்துட்டாருன்னா எல்லாமே நிறைவாக என்ன செய்யும், மாறும். அந்த ஃபார்முலாவை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பலவீனம், குறைவு, முடியாது, நடக்காது அப்படின்ற எந்த விதமான மைனஸ் அப்படி இருக்குன்னா, அது கூட இயேசு சேரும்போது இந்த மைனஸ் எல்லாம் என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாற முடியும். இந்த இடத்துல தான் நம்ம அந்த உண்மையை சரியாக நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இயேசு அந்த இடத்துல வரும் பொழுது ஒரு புதிய நம்பிக்கை என்ன செய்யுது, கிடைக்கும். அது எவ்வளவு மைனஸ்ன்றது ஒரு மைனஸ் இல்லை, பல மைனஸ் இருந்தாலும் இயேசு ஒரே ஒருத்தர் ப்ளஸ் இருந்தால் போதும், எல்லாம் ப்ளஸ்ஸாக என்ன செய்யும், மாறும். இல்லை, எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேணும். ஸ்தோத்திரம். 1000 பேர் நமக்கு மைனஸாக இருந்தாலும் இயேசு ஒரு ஆள் நமக்கு ப்ளஸ்ஸாக இருந்தால் போதும். அந்த எல்லா மைனஸையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி எல்லாத்தையும் ப்ளஸ் ஆக்க இயேசுவால் முடியுன்ற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. அல்லேலூயா. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அங்கெல்லாம் மைனஸை ப்ளஸ்ஸாக ஆக்கியிருக்கிறார், அங்கெல்லாம் ஆக்கியிருக்கிறார். அதனால அந்த நம்பிக்கையை
இந்த உண்மையை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இல்லை. கானாவு திருமண வீட்டில் இயேசு கிறிஸ்து வந்தபோது அங்கே அந்த வீடு மைனஸாக வேண்டியது அந்த வீட்டை ப்ளஸ்ஸாக மாற்றினார். ஸ்தோத்திரம். குறைவாக வேண்டிய வீடு நிறைவாக ஆண்டவர் மாற்றினார்ல. அதாவது மைனஸ்ல இருந்து நார்மலுக்கு இல்லை, நார்மல்ல இருந்து ப்ளஸ்ஸுக்கு கொண்டு வரார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது இயேசு கிறிஸ்து எப்போதுமே அந்த மைனஸை வந்து கரெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, கொஞ்சம் அதை விட மேலே தான் கொண்டு போகிறார். அது நம்ம கவனிக்கணும்ல. திராட்சரசம் இல்லை திராட்சரசம் கொடுத்தார் அப்படியா? இல்லை, திராட்சரசமும் கொடுத்து சுவையானதா இதுவரைக்கும் இது மாதிரி என்ன செய்யலை, அதுதான் சொல்கிறாங்க. இந்த திராட்சரசம் இதுவரை எங்கே வைத்திருந்தீர்கள்? இயேசு வராமல் இருந்தால் நார்மலான கல்யாண வீடு மாதிரி கூட இருந்திருக்கும். ஆனால் இயேசு வந்த அப்புறம் நார்மலாக கூட இல்லை, அதை விட கொஞ்சம் கூடுதலான ஆசீர்வாதமாக நிறைவாக மனமாக அந்த கூட்டம் அந்த வீடு முடிந்தது. அப்படின்னா ஆண்டவர் வந்து இருக்கும் இடமானது மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார், மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுவார். நான் இப்போதும் நம்புகிறேன். ஆனால் என்ன நடந்தாலும் நடக்கட்டும், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கர்த்தர் கண்மலை மேல் நிறுத்தி வைப்பார். ஆண்டவர் உயர்த்துவார். அவர் ஒரு நாள் கைவிடுவது இல்லை. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்விலே மாற்றமடையும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பவுலுடைய வாழ்வு தான் நமக்கு சொல்ல முடியும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் இருக்குது. 11ஆம் அதிகாரத்தில் 23 அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவஸ்தையில் ஆகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டவன். அப்படின்னா சாட்டையால் எத்தனை முறை அடி வாங்கியிருக்கிறாரு? 5 முறை இல்லை. ஐநாங்க 20 200ல் ஒரு நாளை கழிச்சா 196. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் வெறும் 5 அடியில் முடிச்சிடல, அவர் வாங்கின அடியை குறைக்கக்கூடாதுல்ல. ஆமாம், அது 5 தரம். அதை அந்த ஒவ்வொரு முறையும் அடித்த அடி வந்து 39 அடி. அப்போது கணக்கிட்டு பார்த்தா அன்னைக்கு இருந்த ரோமருடைய அந்த சாட்டை அடின்றது வந்து ரொம்ப கொடூரமானது. ரோமருடைய கொடுமை ரொம்ப அதிகம். நம்ம வரலாற்றில் படிக்கிறோம் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. ஐயோ, அவங்க வந்து ஈவு இறக்கமே அவங்க கொடூரமான நாட்கள். ரோமர்கள் கொடூரமான நாட்கள். பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நாட்களில் சிங்கத்தையும் ஒரு மனுஷனையும் போராட வச்சு வேடிக்கை பார்த்து அந்த அப்படி நம்மளாலாம் பார்க்க முடியாதுன்னா பாருங்கள். ஒரு இயற்கையான மனுஷனால் ஒரு மனுஷனை வந்து சிங்கம் வந்து ஒவ்வொரு கை காலை பிச்சு திங்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? கண்ணை மூடிக்கிடுவோம்ல. டிவியில் கூட பார்க்க முடியாது நம்மளால். ஆனால் அந்த கொடூரமான காட்சிகளை பார்க்குற அளவுக்கு அவங்க மனசு அப்படி ஒரு கொடூரமான ஆட்களாக இருந்திருக்காங்க. அப்படி இருந்திருக்காங்க. குழந்தைகளை கூட சிங்கம் கண்ணுக்கு முன்னாடி சாப்பிட்றத மக்கள் வேடிக்கை பார்த்து கை தட்டி அவங்க எப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி ஒரு பொழுதுபோக்குக்காக அப்படியெல்லாம் செஞ்சு அப்படி ஒரு கொடூரமான ஆட்கள், ஈவு இறக்கமற்ற ஆட்கள் அவங்க. அப்படி தான் அவங்களுடைய தண்டனைகள்லாம் இருந்திருக்கு. பவுலுடைய வாழ்வியில் அப்படி அந்த சாட்டை அடிகளை தாங்கியிருக்கிறார். அவ்வளவு அடி 3 தரம் மிலாறுகளால். அது வந்து இதை விட ரொம்ப கொடூரமானது, மிலாறுகள் அடிபட்டிருக்கிறார். 1 தரம் கல்லறி உண்டிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கல்லறிஞ்சிங்க. கல்லறிதல்னு ஒரு வாரத்தில் முடிச்சு வேணாம். அது எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளை நிற்க வச்சு 4 பக்கம் கல் வந்து விழுதுன்னு எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் ஒரே கல்லே போதும், மண்டையை போட்டுரும். நம்ம மேலே எங்கே படுதுன்னே தெரியாது கல். யோசிக்கிறீங்களா? அந்த கல் எங்கே படுதுன்னே நமக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லாதனால தெரியலையான்னு தெரியல. ஒரு அடிப்பட்டா சொல்லுன்னு ரத்தம் ஒழுக அந்த கல்லடிப்பட்டே என்ன செய்யணும்? சாகணும். அப்படி ஒரு கொடூரம். கல்லறி உண்டும் பிழைத்திருக்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நான் 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்திருக்கு. கப்பல் உடப்பட்டு பிழைச்சிருக்கார். ராப்பகல் முழுவதும் கடல்லையே போக்கியிருக்கார். அநேக தரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறார். ஆறுகளால் வந்த மோசம், கல்லர்களால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் சொந்தக்காரங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்கள், பிரயாசம், வருத்தம், கண்விழிப்பு, பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம், இவை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளை குறித்து உண்டான கவலை என்னை.
இதுக்கு முன்னாடி எல்லாம் உடம்புல பிரச்சனை, சரீரம் பாதிப்பு, இப்போ மனசு பாதிப்பு. இந்த மாதிரி சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பவுல் அளவுக்கு இல்லாட்டா கூட கொஞ்சமாவது என்ன செய்யலாம், இருக்கலாம். உடம்புல பாதிப்பு, மனசுலையும் பாதிப்பு. எதை சபைகளை குறித்த கவலை. ஏன்னா கொரிந்தியருக்கு எழுதும்போது உலகத்தான்ட்ட இல்லாத பாவங்கள் கூட உங்கள்கிட்ட என்ன செய்யுது இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சபைகள் வந்து பாவத்தில் போகுது, விசுவாசம் இல்லை, ஜபம், அந்த செய்தியை கேட்கும்போது பவுலுக்கு என்ன ஆகுது, நம்ம உருவாக்குன சபை இப்படி பின்தங்கி இருக்கேன்ற மன வேதனை ஒரு பக்கம் பவுலுக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் அவருக்கு இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் கூட பவுல் அப்போஸ்தலன் ஒரு நாளும் சோர்ந்து போனதே ஆனபடி நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த கால வேளையில் பவுலை நாம் சந்திக்கும் போது இவ்வளவு பிரச்சனையும் பவுல் வந்து ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையில் கர்த்தருடைய பலத்தினால சோர்ந்து போகாமல் வெற்றிகரமாக ஓட முடியுமானால் உங்களாலும் என்னாலும் வெற்றிகரமாக ஓட முடியும். இன்னைக்கு உங்களை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வாலண்டியராக நம்மளை பலப்படுத்துகிறார். அவருடைய பிள்ளையான அவர் இரக்கமுள்ள தேவராக இருக்கிறார். ஆகாரை அவரே போய், ஆகாரெலாம் ஒன்றும் கூப்பிடல, இவராக போய் ஆகார் என்ன செய்கிறாரு, ஆற்றி தேற்றி அவளுக்கு தண்ணீர் கொடுத்து அவளை தைரியப்படுத்தி அவனையும் ஒரு ஜாதியாக ஆக்குவேன்னு அவரே போய் முன்னின்று செய்கிறார். இல்லை, எலியா சோர்ந்து போயிருந்தான். அவன் ஜெபம் பண்ண கூட விரும்பலை, ஜெபத்தையே விட்டுட்டான், ஜெபிக்க கூட மறந்துட்டான். ஆனால் அவனை தேடி போய் ஆண்டவர் அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை தைரியப்படுத்தி அதுக்கப்புறம் அவனுக்கு சில ஊழியங்களை கொடுத்து ஒரு 3 பேரை அபிஷேகம் பண்ண வச்சு அவனுடைய ஊழியத்தை தொடர வச்சாருன்னா இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த புதிய மாதத்திலும் தேவன் தம்முடைய பலத்தினாலே நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஆமென். 3 விஷயங்களை மறந்துடாதீங்க. நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய மகிழ்ச்சியையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பாதைகளையும் தீர்மானிக்க ஒரு நாளும் விட்டுறாதீங்க. 2, அவர் மேலே கண் வச்சுருங்க. சூழ்நிலையை ஒரு நாளும் பார்க்காதீங்க. சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எந்திக்கவே மாட்டோம். அப்படியே ஒரு இடத்துல என்ன செஞ்சுருவோம், உட்காந்துருவோம். நம்முடைய வெற்றியின் பாதை தடப்பட்டுரும். நம்ம எவ்வளோ செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்யவே மாட்டோம், முடியாது. ஏன்னா நம்மளை சரீரத்திலும் ஆவியிலும் அந்த சூழ்நிலை நம்மளை சோர்வுக்குள்ளாக்கி ஒன்றுமே செய்ய விடாது. 3வது, ஆண்டவர் இருக்கும்போது எத்தனை மைனஸ் இருந்தாலும் அதை ப்ளஸ்ஸாக்க அவராலே முடியும். இந்த 3 விஷயங்களை மறந்துடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்ம பலப்படுத்துவார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இந்த கால வேளையில். தேவனை அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை கிடையாது. பேதுருக்கு வேறு, பவுலுக்கு வேறு. அந்த மாதிரி தான் நமக்கும் இங்கேயே நமக்கு எல்லாருக்கும் ஒருவருக்கும் வேறு சூழ்நிலை காணப்படலாம். ஸ்தோத்திரம். ஆனால் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் தேவனால் கிரியை செய்ய முடியும். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற்ற முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே வருகிற காலங்களில் நாங்கள் இந்த விஷயத்தில் உண்மையாக இருக்க, நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க தேவன் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களை பலப்படுத்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லுது. ஹல்லேலூயா. ஆனால் சூழ்நிலை அப்படி சொல்லாது, இதைத்தான் நீ செய்ய முடியும், இதை செய்ய முடியாது, இதெல்லாம் உனக்கு ஆகாது, இது உன் தகுதிக்கு அப்பாற்பட்டது, இந்த அளவு தான் உனக்கு கெப்பாசிட்டி, இதுதான் முடியும். அப்படி தான் சூழ்நிலை நமக்கு சொல்லி கொடுக்கும். சூழ்நிலை வந்து அநேக நேரம் சரியாக சொல்கிற மாதிரி நமக்கும் தெரியும். ஆமாம் தானே, உண்மை தானே, அப்படி தானே இருக்குது நிலவரம், அப்படி தான் நமக்கு தோணும். ஆனால் இல்லை, பவுலுடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவாக இருக்கலாம், ஆனால் தேவன் என்னோடு இருந்தால் அதை விட மேலே என்னால் செய்ய முடியும், அதை விட மேலே என்னால் ஓட முடியும், அதை விட வெற்றிகரமான இடத்துக்கு போக முடியும், என் வாழ்க்கையின் தரம் கூட முடியும், என்னுடைய பொருளாதாரம் உயர முடியும், என்னுடைய வாழ்வில் சந்தோஷம் பெருக முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். என் வாழ்வின் சூழ்நிலைகளை காட்டிலும் என் வாழ்வை தீர்மானிக்கிற கர்த்தர் தான் பெரியவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவராலே எல்லாம் செய்ய கூடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பலவீனம் என்ன அப்படின்னா, அநேக நேரம் சூழ்நிலை பக்கம் சாஞ்சிடுறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் சூழ்நிலை பக்கம் சாயாமல் உம் பக்கம் சாய கிருபை செய்யுங்க ஆண்டவர். ஆண்டவரே எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையில் கண் வைக்க உதவி செய்யுங்க,
என் கண்கள் சூழ்நிலைகளின் மேல் போகாதபடி எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் விரும்பாத சூழ்நிலை ஒருவேளை இருக்குமானால் ஆண்டவரே, அவைகளின் மேல் கவனம் செலுத்தாமல் எங்கள் கண்களெல்லாம் கர்த்தர் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்கள் கர்த்தர் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்கள் கர்த்தர் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் தான் அதை செய்ய போகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் என்னை அதற்காக பக்குவப்படுத்துகிறேன். என்னை அவர் பலப்படுத்தணும்னா நான் சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவர் மேலே கண் வைக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் கர்த்தர் நிச்சயமாக என்னை பலப்படுத்துவார். ஆனால் நான் இந்த சூழ்நிலையை மட்டும் பார்த்துட்டு நான் ஆண்டவர் மேலே கண் வைக்காமல் இருக்கிறதுனால என்னை கர்த்தர் பலப்படுத்த முடியல. நான் ஆண்டவர் மேலே கண் வைக்க விரும்புகிறேன். அவர் மேல் விசுவாசம் வைக்க விரும்புகிறேன். அவர் மேல் நம்பிக்கை வைக்க விரும்புகிறேன். நான் அந்த நம்பிக்கை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். என் கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், எனக்கு நன்மை செய்வார், என்னை காப்பாற்றுவார், எனக்கு பலனை ஆண்டவர் கொடுப்பார், நான் ஜெயிக்கிறவனா என்னை கர்த்தர் மாற்றுவார், என் தடைகள் உடைக்கப்படும்னு நான் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆவியின் பலத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. மாம்சம் அடிக்கடி என் வாழ்க்கையில் அவநம்பிக்கை உண்டு பண்ணுது. ஆனால் ஆவி எனக்குள்ளே உற்சாகத்தை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய வேலையில், வருமானங்களில், பிள்ளைகளின் எதிர்காலங்களில் எல்லாத்துலேயுமே நம்ம கர்த்தரை நம்பி இருப்போம். ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வரி மட்டும் பாடிடுமா? எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் பல நேரங்களில் நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா ஆண்டவரே. நாங்கள் பார்க்குற மனிதர்களும் நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் எதிர்பார்க்காத, நாங்கள் விரும்பாத சில சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் வருகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா தேவனே. இந்த உலகம் நித்தியமானது அல்ல. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்க முடியலை, சூழ்நிலைகள் மேல் நம்பிக்கை வைக்க முடியலை, எங்களுடைய ஆதாரத்தின் மேல் நம்பிக்கை வைக்க முடியலை, எங்கள் திறமைகள் மேல் நம்பிக்கை வைக்க, இந்த உலகத்தில் எதன் மேலும் நம்பிக்கை வைக்க முடியல. அவைகளெல்லாம் மாறிக்கொண்டுது. ஆனால் எங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நடத்துகிற தேவன் ஆண்டவர். இந்த புதிய மாதத்தில் தேவன் அப்பா எங்களை நடத்துங்க ஆண்டவர். நாங்கள் மறுபடியும் இடத்துல கெஞ்சுகிறோம்ப்பா. சூழ்நிலைகள் எங்களை வழி நடத்தாதபடி, சூழ்நிலைகள் எங்கள் வாழ்வை தீர்மானிக்காதபடி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கணும். நாங்கள் உங்கள் மேலே கண் வைக்கிறோம் ஆண்டவரை. உங்களை நோக்கி பார்க்கும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்படும். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்து தான் இருக்கிறார்கள், வெட்கப்படவில்லையே. இன்னைக்கு இந்த காலவேளையில் நாங்கள் ஜெபத்தோடு கூட வீட்டுக்கு போகிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். இந்த பிப்ரவரி மாதத்தை ஆசீர்வாதமாக்கித்தார். கடந்த மாதங்களிலெல்லாம் நடக்காத நன்மைகளை இந்த மாதத்தில் நடத்தி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கட்டும். ஆண்டவரை பலப்படுத்துங்க ஆண்டவரை. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற முடியாதபடி என்னெல்லாம் எங்கிட்ட குறை இருக்கோ அதெல்லாம் மன்னிங்க, மாற்றுங்க ஆண்டவர். நீர் விரும்புகிற இடத்துக்கு நாங்கள் வரணும் ஆண்டவரை. அப்பா எங்களை தைரியப்படுத்தணும் ஆண்டவர். எங்கள் குறைவிலும் கூட நீர் உதவி செய்கிற தேவன் அல்லவா அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களையே நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இல்லை. உம்மை விட்டால் இன்னொரு வழி எங்களுக்கு இல்லை. கர்த்தரைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். கிருபை பாராட்டுங்க, வழி நடத்துங்க. எங்கள் சபை, எங்கள் ஊழியம் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.